ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, IPL 2024 இன்னும் ஒரு 4-5 நாள்ல ஆரம்பிக்க போகுது. CSK vs RCB தான் முதல் மேட்ச் ஆட போறாங்க. சோ நிறைய அப்டேட் CSK ரிலேட்டடா கிடைச்சிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓபனர் மேட்சான CSK vs RCBக்கு டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி ஓபன் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லலாம். எப்பவுமே ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு தான் டிக்கெட் சேல் ஆகும். ஆனா இந்த வாட்டி ஆன்லைன்ல மட்டும் தான் சேல் பண்ண போறாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல நிறைய பேர் வித்தாங்கங்கிற கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆனதுனால இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க CSK மேனேஜ்மெண்ட். இதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 18ஆம் தேதி மண்டே காலையில 9:30 AM டிக்கெட் ஓபன் ஆகும். சோ Paytm இன்சைடர்ல யாரெல்லாம் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ போயிட்டு புக் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா 2 டிக்கெட் வந்து மேக்ஸிமம் புக் பண்ணலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்றப்ப உங்களோட நிறைய ஐடென்டிட்டிலாம் கேட்பாங்க. அவங்க தான் மேட்சுக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன். இதை தாண்டி டிக்கெட்ஸோட ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹை பண்ணிருக்காங்க. போன வாட்டி வந்து ஒரு 2000 ரூபாய் வித்த டிக்கெட்லாம் இந்த வாட்டி 4000 ரூபாய் 4500 ரூபாய் விற்கிறாங்க அப்படின்னே சொல்ல முடியும். எஸ், அந்த டிக்கெட்டோட பிரைஸும் நான் சொல்றேன். லோவர் ஸ்டாண்ட்ல CDE இது வந்து 1700 ரூபாய், அப்பர் ஸ்டாண்ட் IJK 4000 ரூபாய், லோவர் ஸ்டாண்ட் IJK 4500 ரூபாய், CDE வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் ஸ்டாண்ட் வந்து 4000 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து கலைஞர் மு கருணாநிதி ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா 7500 ரூபாய். சோ 2 டிக்கெட் ஒரு ஆள் புக் பண்ணலாம். முடிஞ்சா புக் பண்ணிக்கங்க. அண்ட் கண்டிப்பா இந்த வாட்டி பிளாக்ல வாங்குறது கொஞ்சம் தவிர்க்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா மதிசா பதிரானா ரீசன்ட் டைம்ஸ்ல பங்களாதேஷுக்கு ஒரு சீரீஸ் ஆட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா போயிருந்தாங்க. அந்த சீரீஸ்ல வந்து ஒரு சமையான ஒரு இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா மதிசா பதிரானாவுக்கு ஆனிச்சு. அதுக்கப்புறம் அது தி கிரேட் 1 ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஃபைன் பண்ணாங்க. பொதுவாகவே ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 2 ல இருந்து 3 வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து சரியாகும். ஈவன் தோ 2-3 வாரத்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகலன்னா சர்ஜரி பண்ற மாதிரிலாம் அது இழுத்து விட்டுரும் அப்படின்னே சொல்லலாம். சோ போன வருஷம் கிட்டத்தட்ட 12 மேட்ச்ல 19 விக்கெட் எடுத்து CSK வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது மதிசா பதிரானா. அவர் ரொம்ப ஹையா ரேட் பண்ணோம். CSK ஓட டெத் பவுலர் லெவலுக்கு அவர் வந்துட்டாரு. ஆனா இப்போ வந்து few matches definitely அவர் மிஸ் பண்ணுவாரு because of this hamstring injury அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஈவன் தோ அவர் கேம்ப்ல ஜாயின் பண்ணாலுமே மேட்சஸ் ஆட மாட்டாரு. மேக்ஸிமம் ஒரு 3 மேட்ச் அவர் மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை தாண்டி அவருக்கு அந்த இன்ஜுரி ஹையா போய்கிட்டே இருக்கு, சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாவே ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ நம்ம மதிசா பதிரானாவை பத்தி பேசணும்ல. அவர் எப்படி தெரியுமா CSK குள்ள வந்தாரு? அவர் விளையாண்ட ஒரு வீடியோவை MS தோனி பார்த்துட்டு அந்த டைம் துபாயில IPL நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப்ல ஜாயின் பண்ண வச்சாங்க. அப்புறம் சாம் கரன் ரூல்ட் அவுட் ஆனப்போ இவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அதே மாதிரி இப்பயுமே வந்து ஒரு ஸ்ரீலங்கா பிளேயரை பார்த்து MS தோனி கூப்பிட்டு இருக்கதா நியூஸ் கிடைச்சிருக்கு. எஸ், குகாதாஸ் மதுலன் அப்படிங்கிற ஒரு பையன் 17 வயசு தான் ஆகுது. ஸ்ரீலங்கால நடந்த ஒரு லோக்கல் மேட்ச் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் அண்ட் ஜாஃப்னா சென்ட்ரல் காலேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் நடந்திருக்கு. அதுல பையன் வந்து மலிங்கா மாதிரி ஒரு பவுலிங் போட்டு ஒரு டோ கிரஷர் போட்டிருக்காரு. அதாவது என்னன்னா டோல அடிக்கிற மாதிரி ஒரு சரியான யாக்கரு. அந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆனிச்சு சோசியல் மீடியால. அதே MS தோனி கிட்ட யாரோ காட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு MS தோனி கேட்டதுனால அந்த பையன் இப்போ CSK கேம்ப்ல ஜாயின் பண்ணிருக்கான். மேபி நெட் பவுலரா இப்போ வச்சிருப்பாங்க கண்டிப்பா. அண்ட் இதை தாண்டி என்ன மேட்டர் அப்படின்னா, மதிசா பதிரானா வேற ரூல்ட் அவுட் ஆக சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் சொல்லிட்டு இருக்கோம். இன்கேஸ் அவர் ரூல்ட் அவுட் ஆனாரு அப்படின்னா இந்த பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ஸ்குவாட்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இப்போ நெட் பவுலர் தான். MS தோனி இது மாதிரி தான் ஒரு வீடியோ ஒரு பாலை பார்த்து தான் நிறைய பிளேயர்ஸை பிடிக்கிறாரு. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் மதிசா பதிரானா. அண்ட் இப்போ இந்த குகாதாஸ் மதுலன் அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம் இந்த பையனுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஃபியூச்சர்ல கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயர் CSK இந்த வருஷம் அப்படின்னா சமீர் ரிஸ்வி. கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேல ஒரு பணம் கொடுத்து எடுத்தாங்க. ஒரு டொமஸ்டிக் ஆடுற பிளேயர் மேல இவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்றாங்களேன்னு அந்த டைம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவரோட ஒர்த் அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் யோசிச்சு தான் எடுத்தாங்க. அவர் இன்னைக்கு கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. டெஃபினெட்லி பிளேயிங் லெவன்ல இருப்பாருங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இப்ப இருக்கிற இந்த இன்ஜுரி கன்சர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் இருந்தா மட்டும்தான் கரெக்டான லெவனே செட் ஆகும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சோ அவரோட பிராக்டிஸ் செஷன் CSK இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேப்பாக்ல ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. பார்க்கலாம் இந்த IPL அவருக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி IPL ரிலேட்டடாவும் நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வந்து நான் அடுத்த வீடியோல போடுறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். This is VJ Money. Love you all. Stay safe மக்களே.